எனக்கு வருத்தம்பா. இந்த மனுஷனுக்கு இப்படியா? ஒரு சவுக்கித்தார் எல்லா நாட்டையும் கதற விடுறவரு, இவருக்கு இந்த நிலைமையா? பின்னங்கால் பெடரில் அடிக்க தெரிச்சு ஓடி இருக்காரு வீட்டுக்கு. பார்லிமெண்ட்டுக்குள்ளே நுழையலன்னா பாத்துக்கங்களே, அப்ப கவலையா இருக்குமா இல்லையா? அதை அவர் முகத்துல பார்க்க முடிஞ்சுங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ன்ற பேர்ல 5-6 மைக்க மாத்திரம் பார்த்து பேசிட்டு போயிடுவார்ல, அது மாதிரி மைக்க பார்த்து பேசிட்டு இருந்தாரா? அந்த பேச்சுல ஒரு வழி தெரிஞ்சது, அவர் கண்ணுல ஒரு பதற்றம் தெரிஞ்சது, அவர் ஓடின ஓட்டத்துல உயிர் பயம் தெரிஞ்சதுன்னா பார்த்துக்குங்களே. நான் சிரிக்காம சொல்றேன்னு நினைக்காதீங்க, அவர் வழியை நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். ஏங்க, எவ்வளோ பெரிய மனுஷன், 2 முறை பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவரு தெரிச்சு ஓடுறாருன்னா நீங்க என்ன அடி அடிச்சிருப்பீங்க? அதுல அவருக்கு வழி என்ன தெரியுங்களா? பூரா சின்ன பயல்களா இருக்காங்க ஜி, சுத்து போட்டு அடிக்கிறானுங்க, முடியல ஜி அப்படின்ற ரேஞ்சுக்கு அவருடைய வேலை இருந்துச்சுங்க. எனக்கே ரொம்ப வருத்தம்ப்பா. 10 வருஷமா பிரதமரா இருந்தவரை மட்டு மரியாதை இல்லாம சின்ன பிள்ளைங்களா சேர்ந்து சும்மா அதிரடியா காலி பண்ணி போன கூட்டத்தொடரே ஒரு பாடத்தை நடத்தி விட்டாங்க. அதனால ஜி இன்னைக்கு கடுமையா மன வலியோட பேசிட்டாரு. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பல விஷயத்த போட்டு உடைச்சிட்டாரு. அதோட ஜியோடைய கூட்டாளி நம்ம குரங்காட்டி சாமியாரு இந்த கன்வார் யாத்திரையில ஒரு உள்ளடி வேலை பார்த்தார் இல்லையா, இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து நின்று அடிச்சு ஓட விட்டுருக்குறாங்க. இது ஸ்பெஷல் இல்லையா? காவிகள் இந்துக்கள் 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 சொல்லி ஒரு கூட்டத்தை திரட்டி அப்படியே ஓட்டா பறிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த முறை அவங்க போட்ட கணக்கெல்லாம் மனக்கணக்கா போச்சு, தப்பா போச்சுங்க. வச்சு செஞ்சிட்டாங்க. ஒரு பக்கம் இந்துக்கள், இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் சேர்ந்து நின்று அடிச்சு யோகிய ஓட விட்டுருக்குறாங்க. எனக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். இன்னைக்கு முதல் சந்தோஷம் என்னன்னா, மோடி உருட்டுனது தான். பச்சை பிள்ளை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த மனுஷன் பச்சை பிள்ளை மாதிரி அழுகிறாருன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இங்க பாருங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் பிரதமரையும் குழப்புவது ஜனநாயகம் இல்லை. உண்மையிலே எனக்கு ரொம்ப உண்மையிலே கஷ்டமா இருக்குங்க. மனுஷன் கண்ணில் வந்து மரண பயத்தை காட்டி விட்டுருக்காங்க எம்பிக்கெல்லாம் சேர்ந்து. ஏன்னு சொல்றேன்றீங்களா? அவர் சொல்றீங்க பாரு, என்னையெல்லாம் குழப்பாத, இந்த குழப்புறதெல்லாம் ஜனநாயகமே இல்லை. ஆமா, புரிஞ்சுக்க, அதான அதனுடைய அர்த்தமே. வா, என் ரொம்ப பாவமா போச்சுங்க. அந்த மனுஷன் என்ன சொல்ல வந்தாலும் அடிச்சு ஓட விட்டது. போன கூட்டத்தொடரெல்லாம் ரொம்ப ஜரூரா இருந்துச்சுங்க, ரொம்ப ஜம்முன்னு போச்சுங்க. வச்சு செஞ்சோம்ல, அதில் நொந்திருக்காரு போல இருக்கு. எது பேசினாலும் போட்டாவை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, எது பேசினாலும் 2 ட்விட்டு தூக்கிட்டு வந்துடுறானுங்க, எது பேசினாலும் 4 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறானுங்க, போட்டு உருட்டி எடுத்துடுறானுங்க. நம்ம ஒன்றுமே செய்ய முடியல மாப்பிள்ள அப்படின்னு பெருசுங்க பூரா முதியோர்ல மாதிரி ஓரமாக உட்காந்து கண்ணீரும் கம்பளையுமா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இங்க பாருங்க, பிரதமர்லாம் குழப்பக்கூடாது. ஆமா, அதெல்லாம் ஜனநாயகம்ல புரிஞ்சுக்கோங்க. போன முறை மாதிரிலாம் நடந்துக்கப்படாது. அப்படியே வந்தம்மா போனோம்னு அப்படியே உட்காந்துட்டு போயிருங்க. அதான் அவருடைய மேட்ரே. இதாவது பரவாயில்லைங்க. இந்த சபை அரசியல் கட்சிகளுக்கானது இல்லது. அப்படியே தெம்ப வர வச்சுட்டு பேசுறாரு. இந்த சபை நாடாளுமன்றம் அரசியல் கட்சிகளுக்கானது இல்லை ஜி. அப்புறம் பாரத் மாதாக்கு ஜேனு ஆத்துனீங்களே ஜி, அதெல்லாம் கட்சிக்கானது இல்லையா? அப்புறம் இந்திரா காந்தி இங்கே எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க, அது ஒரு கருப்பு நாள் உருட்டுனீங்களே ஜி, அதெல்லாம் அரசியலுக்குள்ளே வராதா? அப்புறம் இந்த நீட்டு நோட்டுன்னு நிறைய மேட்டர் ஆச்சே ஜி, அதெல்லாம் அரசியலுக்குள்ளே வராது. ஓ, அரசியல் கட்சின்னா எதிர்கட்சிகள் மட்டும்தான், ரைட்டு. நீங்கள் அங்கே மேலே இருந்து குதிச்சிங்க இல்லை? அரசியல் கட்சிகளுக்கான இடமில்லை இது. அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சேவை செய்யலைன்னா அப்புறம் எனத்துக்கு உங்கள் ஆளுங்கெல்லாம் உள்ளே உட்காந்து உருட்டுறாங்க. ஓரமாக போய் உட்கார வேண்டியதானே? என்ன கை கால் அமைக்க விட சொன்னாங்களா? இல்லை ஃபேனை சுத்த சொன்னாங்களா? இல்லை கேன்டீனில் சமோசா எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ண சொன்னாங்களா? என்ன ஜி சொன்னாங்க உங்களை? இந்த கதறீங்களே. 140 கோடி மக்களுக்கு சேவை செய்கிற இனம். 10 வருஷம் கழிச்சாலும் ஜிக்கு ஒரு ஒத்த உண்மை புரிஞ்சிருக்கு வருங்க. 10 வருஷமா சும்மா உட்காந்து பெக்கேன்னு சிரிச்சு விட்டு அப்புறம் மக்கள் ஓங்கி மூஞ்சிலே கொடுத்த பிறகு குத்துதே கொடையுதேன்னு கதறதோடு இல்லாமல் நாங்கள் 5 ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம்னு வேற சொல்லியிருக்கு. அதுதான் பயந்து வருது.
இங்கே சும்மா இருந்தால் கூட நம்ம சமாளிச்சுக்கலாங்க. சேவை செய்கிறோம்னு இறங்கி எனத்தவாது உருட்டி ஒன்றும் இல்லாமல் நம்மளை ஆக்கிடுவானுங்க. அந்த பயத்தில் மக்கள் நொந்து போய் திடுறாங்க. ஆக ஜி சபதம் எடுத்துட்டாரு, இந்த 5 வருஷமாவது நாங்கள் சேவை செய்வோம் அப்படின்னு நிமிர்ந்து நிற்கிறாரு. பாப்பா அவர் என்ன சேவையை செய்கிறாருன்னு. அடுத்து ஒரு குண்டை போட்டார் பாருங்க, இது குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. எது இந்த பிஜேபி ஆட்சியா? ஜி மறந்துட்டீங்களா 4 சுற்றுல தோக்கடிக்கப்பட்டத? முதல் 4 சுற்று ஜியை கதற விட்டாங்க இந்த ஊர்காரனுங்க. அப்புறம் ஏதோ தேர்தல் ஆணையம் பார்த்து தேத்தி விட்டதில் ஜி திரும்பியும் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. அதோட 400 சீட்டு ஜெயிப்போம்னு நினச்சவங்க 240க்கே நாக்கு தள்ளி போச்சு. இது உங்களை தேர்ந்தெடுக்க போடல ஜி, உங்களை ஓட்டி விடுறதுக்காக போட்டது. அது மட்டும் இல்லை ஜி, மாநிலத்தில் இருக்கிற கட்சிகளை கையில் காலில் விழுந்து அப்படியே காலை பிடிச்சி ஐஸு வச்சு இது தரேன் அது தரேன்னு ஏமாற்றி அப்படி தானே 3ஆவது தடவை ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க. ஏதோ மக்கள் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு ஓட்டு போட்ட மாதிரி விட்டுறீங்களே, என்னாச்சு இதெல்லாம்? நாடாளுமன்றம் கண்ணியமான மேடை, யார் சொல்றான்னு பாருங்க. இந்த கண்ணியத்தை பத்தி பேசுறதை யார் சொல்றான்னு பாருங்க. ஏஞ்சி இந்த எதிர்கட்சி பேசும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருவீங்களே மைக்க, அதுதான் உங்க கண்ணியமா? இந்த எதிர்கட்சி மெம்பர்கள் எல்லாம் எம்பிக்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி வெளியே கூண்டாவோட அனுப்புவீங்களே, அதுதான் உங்க கண்ணியமா? அப்புறம் எதிர்கட்சிக்காரங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம உட்கார வச்சிருவீங்களே, அதுதான் உங்க கண்ணியமா? எதிர்கட்சிகள் கோரிக்கை கொண்டு வந்தாங்கன்னா அது காதலே வாங்காம உட்காந்துருப்பீங்களே, அதுதான் உங்க கண்ணியமா? என்ன ஜி கண்ணியத்தை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா சிரிப்பா வராதா ஜி? ஆக இதெல்லாம் எப்போ வளர்றாருன்னா பார்லிமெண்ட் கட்டடத்துக்கு வாசல் நின்று உளறிட்டு இருக்காரு. அவர் உளறத வச்சு கண்டுபிடிச்சு விட்டாங்க ஜி உள்ள போறதுக்கு பயப்படுறாருன்னு. திடீர்னு பார்த்தா ஆளக்கானா எங்கேயா போனாருன்னு ஜூம் பண்ணா உள்ள நீட் தேர்வை பத்தி கடுமையான விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க. நீட்டு தேர்வு மூலம் அந்த நாட்டினுடைய கல்வியை கேள்விக்குறியாகி போச்சியா அப்படின்னு சட்டையை பிடிச்சி உழுக்குனா எங்கடா நம்ம பெருசை காணோன்னு பார்த்தா வீட்டுக்கு ஓடி போயிட்டாருங்க, தெரிச்சு ஓடி இருக்காரு. அப்புறம் எங்கே தேடுறது அவரை? அவர் வீட்டில் போய் கதை அடிச்சுட்டு கும்முன்னு உட்காந்துக்கிட்டாராம். போட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு நொட்டாங்கையில் விட்டு கிடச்சவனை பூரா சட்டையை பிடிச்சி கும்முன்னு கும்மி இருக்குங்க நேற்று பார்லிமெண்ட்டில். அதை விட இன்னும் சுவாரஸ்யமான சம்பவம் என்ன தெரியுங்களா? உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு கம்மியாக வாங்கி விட்டாங்க, சீட்டு கம்மியாக வாங்கி பிடிச்சிங்களே, அதனால எப்படியாவது இந்துக்களை திரட்டிடுவோன்னு இந்த கன்வார் யாத்திரையில் இந்த கடைக்காரங்களுடைய பேர், வேலை செய்கிறவங்க பேர் இதெல்லாம் எழுதி ஒட்டணும்னு சொன்னாங்களா. இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் நடந்து போச்சு. என்னவா? முஸ்லீம்களாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? போர்டை எழுதி போட்டு நோ ஹிந்து முசல்மான் அப்படின்னு போட்டாங்க. நான் இந்து இல்லைங்க முஸ்லீம் தாங்க. ஏன்னா நீ அதைத்தானே கண்டுபிடிக்கணும்னு பார்த்த, அதைத்தானே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்த்த. எல்லா கடைகள்லையும் போர்டை நோ ஹிந்து நான் முசல்மான், நான் ஹிந்து கிடையாதுங்க, நான் முசல்மான் தாங்க, நான் முஸ்லீம் தாங்க அப்படின்னு போர்டை வச்சு விட்டாங்க. காவிகள் கதறிட்டானுங்களே, என்னடா இது இவங்க பயப்படுவாங்க, பொருளாதாரம் போயிருணுவாங்க, என்னடா செய்வாங்கன்னு பார்த்தா நான் ஹிந்து இல்லை முஸ்லீம் அப்படின்னு எழுதிட்டாங்க. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, சும்மா அதிரடியா இருந்துச்சா? இதை விட ஒரு ட்விஸ்ட் நடந்து போச்சுங்க. கன்வார் யாத்திரையில போற ஹிந்துஸ் இருக்காங்கல்ல, சாமி கும்பிடுறதுக்காக போறாங்கல்ல, அவங்கள நிறுத்தி பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க, சார் இப்படி போடல பேரெல்லாம் எழுதி வைக்க சொன்னாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு போது, ஏங்க இது பச்சை வேலைங்க, இது பச்சை வேலை. பெயர் பலகை எழுதி வைக்கணும்னு பிரச்சனையை தூண்டுறது இந்த பிஜேபி குரூப்பு ரொம்ப தெளிவா பிரிவினை அரசியலை செய்யுது. இது எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க யாரு என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னு. ஸோ நாங்கள் மனுஷங்களை மதிச்சுட்டு போகிறோங்க அப்படின்னு யாத்திரை போகிறவங்க சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இல்லைங்க நான் இந்து இல்லை நான் முஸ்லீம் தான், என் கடையில் வாங்குறது தான் வாங்க இல்லைன்னா விடு அப்படின்னு போர்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முஸ்லீம்ஸு. இன்னொரு பக்கம் இந்துஸ் என்ன சொல்கிறாங்க, அரசியல்லாம் எனக்கு தெரியும்டி, நீ டைப்பாக எப்படியெல்லாம் யோசிப்ப எப்படியெல்லாம் உள்வேலை பார்ப்பன்னு எனக்கு தெரியும், ஓட்டு பொறுக்கிறதுக்கு எங்களை தூண்டி விட ட்ரை பண்ணுறியா, ஓடி போயிருன்னு மக்கள் சொல்லிட்டாங்க. அதில் இன்னொரு அடி என்ன அப்படின்னா, மெகுவா மொய்த்ரா இருக்கிறாங்க இல்லையா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி, அவங்களும் இன்னும் 2 சமூக செயற்பாட்டாளர்களும் இந்த கன்வார் யாத்திரையில் இப்படி பேர் பலகை வைக்க சொன்னதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த உடனே உச்சநீதிமன்றம் சப்புன்னு செவுள்ள அரைஞ்சு போர்டெல்லாம் வைக்க சொல்லக்கூடாது,
அதெல்லாம் செஞ்சேன்னா உன்னை காலி பண்ணிடுவேன்னு மிரட்டி விட்டுருச்சு. கடைசியில் அந்த போர்டு வைக்க சொன்ன அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க எனக்கு பதில் சொல்லணும், எதுக்காக இந்த உள்ளடி வேலை பார்த்தீங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு சங்கிலே மிதிச்சிருக்கு. நமக்கு சந்தோஷம்ப்பா. நம்ம மக்கள் வழக்கம் போல ஒத்துமையா தாயா பிள்ளையா பழகிறது அப்படின்றதாங்க நம்முடைய பண்பாடு. இந்த காவிகள் அதை கெடுத்தான்ல மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சாங்கன்னா இவங்களை மொத்தமாக தூக்கி ஓரங்கட்டிடலாம்.